வணக்கம் மக்களே, நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா காலைல ஒரு 9 மணி ஆகுதுங்க. அண்ணாமலை கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனம். இதோ போது பார்த்திங்களா க்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனங்க. முதல்ல வந்து நம்ம வந்து 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்தில் பக்தர்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரங்கால் மண்டபத்துக்கு தாங்க. வருகின்ற பிப்ரவரி 26 வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி இடத்துல பந்தல் போடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பந்தல் போடுற பணி இருந்துச்சுங்க. அந்த க்யூவில் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே அந்த க்யூவே வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஜாக்காக போயிட்டு வருதுங்க. இப்போ பாருங்களேன், இந்த க்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஜாக்காக வந்து இந்த இடத்துல வந்து இதுவாகிடுச்சிங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் குறைஞ்சிச்சிங்க. அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அதிக அளவில் கூட்டம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் குறைஞ்சிச்சிங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோவாக தாங்க போகுது. இது வந்து என்ன பார்த்திங்கன்னா பாதாளலிங்க சன்னதிக்கு முன்னாடிங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா க்யூ வந்து சிங்கிள் லைனாக தாங்க போகுது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய நந்திக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பக்தர்கள் க்யூ வந்து சிங்கிள் லைனாக தாங்க போகுது. இப்போ வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். இதோ தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த க்யூ தாங்க நம்ம ராஜகோபுரத்துலேருந்து தொடங்கின க்யூ. இந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோயிலில் போகுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வல்லால மகாராஜா கோபுரத்தாண்டங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு கட்டண தரிசனங்க. இப்போ எங்கன்னா பார்த்திங்கன்னா இது கோபுரத்தின் சன்னதிக்கு முன்னாடி தாங்க. இந்த வழியாக கோயிலில் போகுதுங்க. தெரிஞ்சு பார்த்திங்களா க்யூ. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனம் தாங்க. 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 2 வழி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் வழியாக வரலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அம்னியம்மன் கோபுரம் வழியாக வரலாங்க. நீங்கள் அம்னியம்மன் கோபுரம் வழியாக வந்தால் பார்த்திங்கன்னா அது 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனம் தாங்க. ராஜகோபுரம் வழியாக வந்து பார்த்திங்கன்னா 2 வழியாக்கும் வரலாங்க. 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனமும் வரலாம், பொது தரிசனமும் வரலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 க்யூவுமே ஒன்றா போகுதுங்க. நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா கோபுரத்தின் சன்னதியில் ஒரு க்யூ போகுதுன்னு சொல்லிட்டு, அந்த 2 க்யூவுமே இப்போ ஒன்றாகி ஒரே க்யூவாக அதை போகுது பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் கோயில் கொடிமரத்துக்கு வந்துட்டோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 க்யூவுமே வந்து ஒன்றாயிடுச்சிங்க. அங்கே பார்த்த 2 க்யூவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒன்றாகுதுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வழி, இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனம். இந்த பார்த்திங்களா க்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனம் தாங்க. நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா ராஜகோபுரம் வந்த வழி, அம்மனியம்மன் கோபுரம் வழி, 2 வழியுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒன்றாகி இந்த பக்கம் தனியாக இந்த பக்கம் தனியாக நிற்குதுங்க. கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண விதமாக. ஏன்னா ஒரே பக்கமாக அதிகமாக இருந்துச்சுன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவு தெரியும்னு சொல்லிட்டு 2 வழியாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்கு மேலாகுங்க. இப்போ வாங்க நம்ம பொது தரிசனத்தில் போய் பார்க்கலாம். அண்ணாமலை கோயிலில் பொது தரிசனத்தில் பக்தர்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனங்க. பொது தரிசனத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோயில் உள்ளே போகிறதுங்க. இதுக்கு முன்னாடி தான் க்யூ தொடங்குது. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சுவாமி திருக்கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடிங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் தாங்க. அங்கே பாருங்களேன் எவ்வளோ பக்தர்கள் கூட்டம் இருக்குது பார்த்திங்களா. அண்ணாமலை கோயிலில் பொது தரிசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி க்யூ தொடங்குது. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் கோயில் கருவறைக்கு பின்னாடி தாங்க இருக்கோம். பின்னாடி வழியாக க்யூ தொடங்குதுங்க. அதாவது ராஜகோபுரத்துலேருந்து தொடங்கி திருமஞ்சன கோபுரம் வழியாக வந்து பேகோபுரம் வழியாக வந்து உள்ளே வருதுங்க க்யூ. பொது தரிசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குங்க. நீங்கள் 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்தை விட பொது தரிசனத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குங்க. நீங்கள் பொது தரிசனத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணாமலையார் தரிசிக்க 4 மணி நேரம் கூட ஆகலாங்க. ஏன்னா பொது தரிசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அவ்வளோ அதிகமாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.